நீங்க ட்ரேடிங் பண்றீங்களா? ட்ரேடிங்ல நீங்க பிகினர்ல இருந்து எக்ஸ்பர்ட்டா ஆகணுமா? ட்ரேடிங் மைண்ட் செட் இந்த யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா சொல்லி தராங்க. சோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கான வியூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மளுக்கான இம்ப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாகணும். ஸோ இந்த இம்ப்ரெஷன்னா என்ன, இதை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். இந்த இம்ப்ரெஷன்னா என்னன்றதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோட சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கண்டென்ட்டை கிளிக் பண்ணுறேன். இதில் நான் வீடியோஸை கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்க, நான் போகிற லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டுக்கு 3.3 மில்லியன் இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. அதாவது லாஸ்ட் 28 டேஸில் பார்த்தோம்னா 33 லட்சம் கிட்ட எனக்கு வந்து இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. பட் இதில் கிடைச்ச வியூஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2 லட்சத்துக்குள்ள தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 33 லட்சம் இம்ப்ரெஷன் கிடைச்சோம், 2 லட்சம் வியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இம்ப்ரெஷன்றது என்னன்னு பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணி காட்டும். அதாவது இப்போ என்னோட வீடியோஸ் வருதுன்னா நீங்க உங்களுடைய ஹோம் பேஜில் நீங்க பார்ப்பீங்க. அதை பார்த்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா தான் அது வியூஸா கன்வெர்ட் ஆகும். இல்லை நீங்க பார்த்துட்டு அப்படியே நீங்க ஸ்லைட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இது வந்து இம்ப்ரெஷனா கிரியேட் ஆயிடும். சோ இந்த இம்ப்ரெஷனை யாரெல்லாம் கிளிக் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வியூவர்ஸா மாறிடுவாங்க. இப்போ இந்த இம்ப்ரெஷன்ல இருந்து எத்தனை பேர் வியூவர்ஸா கன்வெர்ட் ஆனாங்கன்றதுக்கு தான் இந்த சிடிஆர்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கத்திலே பாருங்க, இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 5% மக்கள் மட்டுமே என்னோட வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட வீடியோஸ் வந்து 100 பேருக்கு இம்ப்ரெஷனாக போச்சுன்னா ஒரு 5% மட்டும் தான் பார்க்குறாங்க. அதாவது 100ல் 5% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 பேர் தான் பார்ப்பாங்க. இதுவே எனக்கு 1000 பேர்கிட்ட போச்சுன்னா ஒரு 50 பேர்கிட்ட பார்ப்பாங்க. ஸோ இந்த கிளிக் த்ரூ ரேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது இம்ப்ரெஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுக்கான கிளிக் த்ரூ ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இம்ப்ரெஷனுக்கும் வியூஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பிகினரா வரவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட சேனல்ல நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே பார்த்தோம்னா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு வீடியோஸ் பர்டிகுலரா எடுத்துருக்கோம். இந்த வீடியோக்குள்ள பாருங்க, அனாலிட்டிக்ஸ்ல இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா 6 லட்சம் கிட்ட வந்திருக்கு. பட் வியூஸ் பார்த்தோம்னா 44,000 மட்டும் தான் வந்திருக்கு. கிளிக் த்ரூ ரேட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 5ல தான் இருக்கு. அதாவது பார்த்தோம்னா இதுலயும் பார்த்தோம்னா 100 பேர்கிட்ட இம்ப்ரெஷன் கிடைச்சிச்சுன்னா இது ஒரு 5 பேர் தான் கிளிக் பண்ணி பார்க்கறாங்க. பட் இதுக்கான இம்ப்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல பாருங்க, லாஸ்ட் 28 டேஸ்ல 26,000 இம்ப்ரெஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இந்த 26,000த்துல இங்க பார்த்தோம்னா 2000 குள்ள தான் இந்த வீடியோஸை பார்த்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா 5ல தான் இருக்கு. சோ இந்த ரெண்டு வீடியோஸுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 28 டேஸ்ல எவ்வளவு இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு, அதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோக்கு மட்டும் ஏன் இவ்வளவு இம்ப்ரெஷன் கிடைக்குது, இந்த வீடியோக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா இது எல்லாமே பார்த்தோம்னா கூகுள் அல்காரிதத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி இம்ப்ரெஷனை நாம எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது தான் எதனா ஒரு வீடியோஸோட நம்ம இம்ப்ரெஷன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உங்க சேனல்ல இருக்கிற வீடியோஸ்க்கான இம்ப்ரெஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கான மெத்தட் என்னென்ன இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆப்டிமைஸ் வீடியோ டைட்டில்ஸ். உங்களுடைய வீடியோஸோட டைட்டிலை நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க. அப்லோட் பண்ண உடனே யூடியூப் என்ன பண்ணுதுன்னா நிறைய பேருக்கு சஜஷன்ல போய் கொடுக்கும். இப்போ உங்களுடைய வீடியோஸ் வந்து என்னோட யூடியூப்ல வருதுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும் பார்த்தோம்னா டைட்டிலும் தம்ப்நெயிலும் தெரியும். இந்த தம்ப்நெயில் பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த டைட்டில் பார்த்தோம்னா கரெக்ட்டா ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்கணும். சோ இந்த டைட்டில் எப்படி நீங்க பர்ஃபெக்ட்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டியூபர்டி பயன்படுத்தி ஒரு வீடியோஸ் போட்டுருந்தோம். சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு தேவையான டைட்டிலை நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கலாம். இந்த டைட்டில் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் நான் போடுறேன். இந்த வீடியோஸோட லென்த் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். சோ மறக்காம நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் டைட்டில் நீங்க ஈஸியா நீங்க உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி டைட்டில நீங்க டியூபர்டியில் வச்சு உருவாக்கும் போது உங்களுடைய வீடியோஸ்ல நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற அதுக்கான டைட்டில் நீங்க உருவாக்கி நீங்க மேக் பண்ணி போடுங்க. இப்படி உருவாக்குற டைட்டில் பார்த்தோம்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும், அதே மாதிரி ட்ரெண்டிங்ல போற கீவேர்டாவும் இருக்கணும். இதுக்கு ரொம்ப டியூபர்டி உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா கிரியேட் என்கேஜிங் தம்ப்நெயில்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து எனக்கு வந்து யூடியூப்ல ஷோ ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தம்ப்நெயிலும் டைட்டில் தான் ஷோ ஆகும். நம்ம ஆல்ரெடி டைட்டில் பத்தி பார்த்தாச்சு. இந்த தம்ப்நெயில் நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த தம்ப்நெயில் வந்து நீங்க மொபைல் மூலமா பண்ணாலும் சரி இல்ல லேப்டாப் மூலமா பண்ணாலும் சரி எப்படி நீங்க ப்ராப்பரா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் இங்க கொடுங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்க உருவாக்குற தம்ப்நெயில் பார்த்தோம்னா ஐ கேச்சிங்கா இருக்கணும், பார்த்த உடனே கிளிக் பண்ற மாதிரி இருக்கணும். இப்படி கிளிக் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கான இம்ப்ரெஷன் ரொம்ப அதிகமாகும், உங்களுக்கான சிடிஆர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோஸ்க்கான தம்ப்நெயில், இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்க்கான தம்ப்நெயில் எல்லாமே நான் கேன்வால தான் யூஸ் பண்றேன். இந்த கேன்வாவை பத்தி ஃபுல் டியூட்டோரியல் ஆல்ரெடி நான் போட்டுருக்கேன். அதோட வீடியோஸ் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கான வீடியோஸ் லிங்க் நீங்க தனியா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒவ்வொன்றிலும் எக்ஸ்போர்ட் ஆகும்போது தான் உங்களோட வீடியோஸ் நீங்க ஃபுல்லா நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இம்ப்ரெஷன் அதிகமாக கிடைக்கணும்னா உங்களுக்கான கிளிக் த்ரூ ரேட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்களுக்கான தம்ப்நெயிலை நீங்க ஐ கேச்சிங்கா நீங்க ரெடி பண்ணணும்.
ஓகே फ्रेंड्स, அடுத்து தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா யூட்டிலைஸ் SEO TechniQue. அதாவது फ्रेंड्स, இப்போ நம்ம டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்த உடனே கிளிக் பண்ணி உள்ள வராங்கறத பார்த்தோம். பட் இத தவிரவும் சர்ச் கீவேர்ட் என்ன டைப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க அப்பியர் ஆகணும். அது நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டாக்ல நீங்க உருவாக்குன அந்த வீடியோஸ்க்கான ரெலவென்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்படி நீங்க உங்களுக்கு டிபெண்ட் பண்ணிற கீவேர்டை நீங்க டிஸ்கிரிப்ஷன் டாக்ல கொடுக்கும்போது இது ரிலேட்டடா என்ன சர்ச் பண்ணி உள்ள வரும்போது அதுக்கான இம்ப்ரெஷனும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பத்தியும் டாக் பத்தி அதிகமா தெரியாது, நான் எப்படி இதை ஃபில் பண்றதுன்னு தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா இதை பத்தி ஆல்ரெடி நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி நீங்க எப்படி டிஸ்கிரிப்ஷன் டாக் நீங்க ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இது மூலமா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இப்போ நேச்சுரலா வந்து யாரா சர்ச் பார் டைப் பண்ணுங்கன்னா அதோட கீவேர்ட்ஸ் பார்த்தோம்னா உங்களோட ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன் டாக்ல இருந்துச்சுன்னா சோ உங்களோட வீடியோஸ் வந்து அவங்க இம்ப்ரெஷனா காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ரிலேட்டடா இருக்கிற பீப்புளுக்கும் உங்களோட இம்ப்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட்ல எல்லாமே நீங்க ஒவ்வொன்றா நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கான இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்த இந்த 3 மெத்தட்ல உங்க வீடியோஸ் எல்லாமே நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த 3 மெத்தட்ல நீங்க எதை விட்டுருக்கீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் நீங்க வர போற வீடியோஸ் எல்லாமே இந்த 3 மெத்தட நீங்க ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கான இம்ப்ரெஷன் த்ரூ ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த இந்த 3 மெத்தட் தவிர்த்து இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.